ஹாய் குட்டீஸ். ஆச்சி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு அடர்த்தியான ஒரு மரம், ஒரு டென்ஸான இருக்க பச்சை பசைன்னு ஒரு மரம். அந்த மரத்தில் தேனீக்கள்லாம் சேர்ந்து பெரிய கூடு கட்டியிருந்தாங்க. தேனீக்கள் பீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா ஃப்ளவர்ஸ்லேயும் போய் அந்த தேனை சக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த தேன் கூட்டை கட்டுவாங்க. ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு துளி துளியாக ட்ராப்பாக கொண்டு வந்து தான் அந்த தேன் கூட்டை கட்டுவாங்க. அவங்களுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. தேன் சிட்டுன்றது குட்டியோண்டாக இருப்பாங்க, குட்டியாக இருக்கும். சிட்டுக்குருவி தான், அதில் தேன் சிட்டுனா ரொம்ப குட்டி. அவங்களும் தேனை சக் பண்ணி எடுக்கிறவங்க தான். அவங்க தேனியோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஒரு நாள் பார்த்திங்கன்னா, ஒரு மனுஷன் வரான். வந்து மரத்து மேலே கடன் ஏறி தேனீக்கெல்லாம் விரட்டி விட்டுட்டு அந்த தேன் கூட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறான். எப்படி இருக்கும்? உடனே சிட்டுக்குருவிக்கு 2 சிட்டுக்குருவிக்கு பார்த்த உடனே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஆனால் அந்த தேனி என்ன பண்ணுது? எல்லா தேனியும் பழையபடி ஆக்டிவாக துருத்துன்னு போய் பழையபடி தேனி எடுத்துகிட்டு வந்து கூடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே இந்த தேன் சிட்டு சொல்லுது, என்னப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய தேன் கூடு கட்டியிருந்தீங்க, இந்த மனுஷன் வந்தால் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டானே அப்படின்னு தேன் சிட்டு சொல்லுது. அதுக்கு தேனி சொல்லுது, மனுஷனுக்கு எப்பயும் பறிக்கிற குணம்தான். மனுஷனுக்கு எப்பயும் பறிக்கிற குணம் அவன்கிட்ட இருக்கும். நாங்கள் பறி கொடுக்கறது நாங்கள் தான். தேன் கூட கஷ்டப்பட்டு கட்டுவோம், ஆனால் பறி கொடுத்துட்டு நிற்போம். இதுதான் நாங்கள். ஆனால் எங்களது உழைக்கிறது எங்களோட சுவாபம். நாங்கள் மறுபடியும் பாருங்கள், தேன் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அதே இடத்துல நாங்கள் கூடு கட்டுவோம். அது உழைக்கிறது எங்களோட ஸ்பெஷாலிட்டி. அது வந்து அப்படின்னு சொன்னோன்னே சிட்டுக்குருவிக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மாதிரி தான் நம்ம மனுஷங்களும் அப்படி தான். நம்ம ஸ்கூலில் இருக்கட்டும், நம்மளுடைய திறமை நம்மளுக்கு தனி திறமையை நம்ம வளர்த்துக்கணும். நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டியாக நமக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கணும். எந்ததாக இருக்கட்டும், படிப்புன்னு கிடையாது, எதுவாக இருக்கட்டும், எது கலையாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், கேம்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதில் நம்ம வந்து நம்பர் 1 இருக்கணும். அந்த நம்மளோட திறமையில் யாராலையும் அழிக்கவே முடியாது. நம்ம டேலண்ட்டை யாராலையும் அழிக்க முடியாது, கொண்டு போகவும் முடியாது, திருடவும் முடியாது. திருட வந்து பணம் காசெல்லாம் அள்ளிட்டு போகலாம். ஆனால் நமக்குள்ள திறமையை டேலண்ட்டை திருட முடியுமா? திருட முடியாது. அதனால் நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும், இப்போ ஸ்கூல்லையே பார்த்துக்கங்களேன், நம்மளை டீஸ் பண்ணுவாங்க. ஓ, இவன் இவ்வளோ பண்ணுறானா, இவ்வளோ செய்கிறானா, அப்படிலாம் அப்படி டீஸ் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் நமக்குன்னு இருக்கிற ஒரு திறமையை அவங்களால எதுவும் பண்ண முடியாது. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட் நல்லா இருந்தால் உடனே ஒருத்தர் எடுத்து போய் இது நான் தான் பண்ணேன்னு கொடுப்பான். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அறிவை யோசிச்சிருக்கணும், எவ்வளோ யோசித்து அந்த டேலண்ட், அந்த திறமையை கொண்டு வந்து அந்த ப்ராஜெக்ட் அவன் பண்ணியிருப்பான். அதை அந்த திறமையை, அந்த டேலண்ட்டை அவங்களால திருட முடியாது. ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு போய் கொடுக்க முடியும், நான் தான் செஞ்சேன்னு. ஆனால் உண்மையான டேலண்ட்டு, திறமையை திருட முடியாது. அப்படி தானே? அதனால் நம்மளோட டேலண்ட்டை, திறமையை வளர்த்துக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம தனித்திறனை வளர்த்துக்கணும். சரியா? ஆச்சி உங்களுக்கு நாளைக்கு இன்னொரு குட்டி கதை சொல்கிறேன்.